தமிழ்நாடு பாடலாசிரியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இளையக்கம்பன் அவர்களை அழைக்கிறோம். தென்னிந்தியாவின் வெற்றி பட தயாரிப்பாளர், போற்றுதலுக்குரிய நம் ஐயா மாமனிதர் RBS அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் மிக வருத்தத்துடன் தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர்கள் சங்கம் கலந்து கொள்கிறது. சங்கத்தின் செயலாளர் என்கின்ற முறையில் 2 நிமிடம் ஐயாவின் சிறப்புகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற எங்கள் அருமை இயக்குநர்கள், எழில் அவர்கள், நான் போற்றி வணங்குகிற அன்பு இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள், என் நெடுங்கால நண்பர் பிருந்தா சாரதி அவர்கள், அறுவை இயக்குனர் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பை பெற்ற இயக்குனர் பாலி ஸ்ரீரங்கம் அவர்கள், திரைப்பட பாடலாசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் என் அன்பு மைத்துனர் தமிழமுதன் அவர்கள், இயக்குனர் சசி அவர்கள், இவர்கள் அனைவரும் இசைவேந்தர், அவருடன் பல படங்கள் பணியாற்றி இருக்கிற இசை கவிஞர் சௌந்தரியன் அவர்கள், எல்லோரும் குழுவி இருக்கின்ற இந்த மன்றத்தில் ஐயாவை நினைக்கின்ற பொழுது என் இருதயம் கண்ணீரில் நனைகிறது. ஒரு பாமர வர்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவன் இளையக்கம்பன். தென்னார்காடு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கல்வராயன் மலை தொடர்ச்சியில் அடிவாரத்தில் பிறந்த ஒரு பாமர மகன் இளையக்கம்பன். நான் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயில்கிற போது பாட்டு கனவோடு நான் அலையாத தெருக்கள் இல்லை சென்னையில். எனக்கு ஒரு வேடந்தாங்களாய், எனக்கு மட்டுமல்ல தமிழ் திரையுலகத்தின் சிற்பிகள் அனைவருக்கும் ஒரு வேடந்தாங்களாய் வாய்த்தவர்தான் RBS அவர்கள். கல்லூரி படிக்கின்ற போதே ஒரு 20-30 பாடல்களை நான் தயார் செய்து கொண்டு தியாகராய நகர் அலுவலகத்தின் முன்பு நான் வாசலில் நிற்பதுண்டு. நான் மட்டுமல்ல, பல 100 இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், இசையமைப்பாளர்கள், திரை சிற்பிகள் அனைவரும் நிற்போம். நானும் நிற்பேன். அந்த கம்பீர சிங்கம் அந்த படியேறி அலுவலகத்திற்கு உள் செல்லும், வெளியே வரும். பல மாதங்கள் இப்படியே அவரை நான் தரிசனம் செய்திருக்கின்றேன். ஒரு நாள் எங்கள் ஊரிலிருந்து முதல் முறையாக திரைத்துறையில் கால் பதித்து வெற்றி பெற்ற இயக்குனர் திலீப் குமார் அவர்களின் அறிமுகம் எனக்கு வாய்த்தது. அவர் என்னை ஒரு நாள் அழைத்து சென்று ஐயா அவர்கள் அலுவலகத்திலிருந்து படியிறங்கி வருகிற போது, இந்த தம்பி இளையக்கம்பன் பச்சையப்பனில் படிக்கின்றார், பாடல்கள் நன்றாக எழுதுவார், வாய்ப்பு நல்கினால் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஐயா என்று இயக்குனர் அறிமுகம் செய்தார். எல்லோருக்கும் தெரிந்தது போல் அந்த வந்த மீசையை அவர் பிடித்தவாறே பாப்பம் ஐயா என்று சொல்லி விடைபெற்று சென்றார். மறுபடியும் 3-4 மாதங்கள் அந்த வாசலில் நான் நின்றேன். ஒரு நாள் என்னுடைய முதல் கவிதை நூலான தொடுவானம் தூரவில்லை என்கின்ற கவிதை நூலை எழுதி புத்தகமாக்கி அதை நூலாக்கி வெளியிடுகிற விழா நான் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது அந்த பணியை நான் துவங்கினேன். அன்பு நண்பர்களே,
இந்த நூலை யார் வெளியிட்டால் நலமாக இருக்கும் என்று நான் கருதினேன். ஐயா ஆர்வி சௌத்ரி அவர்கள் இந்த நூலை வெளியிட்டால் எப்படி இருக்கும் என்று என் உள்மனத்தில் கேட்டுக்கொண்டு மறுபடியும் அந்த அலுவலகத்தில் பல போராட்டங்களுக்கு இடையில் அவரை சந்தித்து நான் இந்த நூலை 3ஆம் ஆண்டு படித்து முடித்திருக்கின்றேன். ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். எனக்கு நீங்கள் பாடல் வாய்ப்பு நல்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு தாய் போல நீங்கள் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று அவர் பாதம் பணிந்து நான் கோரிக்கை விண்ணப்பம் வைத்தேன். தேதிகளை நேரத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு சிறுவன் கேட்கின்றான், இவன் யார், இவன் பின்புலம் என்ன, இவன் எந்த ஊர் என்று எந்த முன்னறிவிப்பும் அவருக்கு தெரியாது. சரி ஐயா வருகிறேன் என்று சொன்னார். விழாவுக்கு வந்தார், நூலை வெளியிட்டார். நான் பச்சையப்பன் கல்லூரி ஞானசுந்தரத்தின் மாணவன். நான் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அந்த நூலை பற்றி பேசுகிற போது நம் ஐயா தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் கம்பீர சிங்கம் அவர் மேடை ஏறுகிற போது, இந்த தம்பி இளைய கம்பனை பற்றி தமிழறிஞர்கள் இப்படி பேசுகிறீர்கள், கவிதை எழுதியிருக்கிறார், என் அலுவலகத்தில் என்னை சந்தித்தார், இவ்வளவு ஆற்றல் மிக்க இளைஞர் என்று நான் அறிந்தவன் இல்லை. நான் இந்த மன்றத்தில் சொல்கிறேன், இளைய கம்பன் பாடல் எழுதுவதற்காக என் சூப்பர் குட் நிறுவனத்தின் வாசல் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் என்று அந்த மன்றத்தில் அறிவித்தார். நான் கண் கலங்கினேன், மேடையிலேயே நான் கண் கலங்கினேன். அவர் தாய் போல என்னை அரவணைத்தார். அவர் வாக்களித்தபடியே முதல் 5 படங்களுக்கு எனக்கு வாய்ப்பு நல்கினார். அன்பு இயக்குனர் சசி அவர்கள் சொன்னதைப் போல, உன்னை கூடு என்னை திருவேன் படம்தான் எனக்கு முதல் படம். கவி காளிதாஸ் அவர்களிடம் சென்று நான் சொன்னேன் என்று நீ பாரையா என்றார். பார்த்தேன். சிறந்த மரியாதை எனக்கு நல்கினார்கள். முதல் படம் எழுதினேன். 2வது படம் மாயி எழுதினேன். 3வது படம் கண்ணு பட போகுதையா எழுதினேன். 4வது படம் சமுத்திரம் எழுதினேன். 5வது படம் என் அருமை நண்பர் பிருந்தா சாரதி வசனத்தில் உருவான ஆனந்தம் படம் எழுதினேன். ஆனால் அதில் என் பாடல் இடம்பெறவில்லை. 6 கவிஞர்கள் எழுதினோம். கவிஞர்கள் மட்டுமல்ல, இயக்குனர்கள், வசனகர்த்தாக்கள், எடிட்டர்கள், ஒளிப்பதிவாளர்கள், கதாநாயகர்கள், நாயகிகள் என்று அனைவருக்கும் தாய் போல இருந்து அனைவரையும் அரவணைத்து வாய்ப்பு நல்கி வாழ்க்கை நல்கி ஒரு வேடந்தாங்கலாய் ஒரு சரணாலயமாய் அன்னைமடியாய் திகழ்ந்தவர்தான் ஐயா ஆர்விஎஸ் அவர்கள். அவரை நினைக்கிற பொழுது என் நெஞ்சம் விம்முகிறது. இன்று 1000ற்கு மேற்பட்ட பாடல்களை நான் எழுதிவிட்டேன் என்றாலும் ரகுமானுக்கு எழுதுகிறேன், ராஜாவுக்கு எழுதுகிறேன். இது ஆர்வி சௌத்ரி அவர்கள் இட்ட வாய்ப்பு, அவர் நல்கிய பிச்சை. அவரை 2-3 முறை நான் சந்தித்திருக்கிறேன். பாடல் எழுதிய பின் என்னை தட்டி கொடுப்பார். எப்படி ஐயா போய்கிட்டு இருக்கு, நல்லா எழுதியா, இன்னும் நல்லா வருவேன் என்று பாராட்டுவார். இன்று எம்மை பாராட்ட யார் உள்ளார்? எந்த தயாரிப்பாளரும் இல்லை. ஒரு காலத்தில் ஏவிஎம் என்று நாம் கேள்விப்பட்டோம். இந்த 30 ஆண்டு காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரே சரணாலயம், ஒரே தாய்மடி ஆர்விஎஸ் அவர்கள் மட்டும்தான். இன்று நமக்கெல்லாம் அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டன. அவர் இருந்திருந்தால் இன்னும் 20 ஆண்டுகள், இன்னும் பல இயக்குநர்கள், பல 100 திரைப்பட சிற்பிகளை அவர் வழங்கியிருப்பார். நமக்கான தாய்மடி, தாய் குரல் ஓய்ந்து விட்டது. அவருக்கான அஞ்சலியை நான் செலுத்துவதில் நான்
பெருமிதப்படுகிறேன். திருக்குறள் போல் பேசுவார், அதிகம் பேச மாட்டார், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த வார்த்தையில் கண்ணியம் இருக்கும், நேர்மை இருக்கும், பண்பாடு இருக்கும், கலைஞர்களின் வழி இருக்கும், எல்லோருக்கும் வாய்ப்பு நல்குகிற அந்த இதயம் இருக்கு. அப்படிப்பட்ட மாமனிதரை, திரையுலகத்தின் சிங்கத்தை இழந்து விட்டோம். என் அன்பு இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் கூட அவருடைய படத்திற்கு என்னை அவர் சொல்லி பாடல் எழுத எனக்கு வாய்ப்பு நல்கினார், விண்ணுக்கும் மண்ணுக்கும். ஆனால் படத்தில் அந்த பாடல் இடம்பெறவில்லை. அவரும் ஒரு அன்னை போல், மூத்த அண்ணன் போல் எனக்கு வாய்ப்பு நல்கினார். அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு எல்லாம் ஆணிவேராக இருந்தவர் நம் ஆர்பிஎஸ் அவர்கள். அவர் பெயரை கூட நான் சொல்வதில்லை. என் தந்தையை போன்றவர் அவர், என் தாய்க்கு நிகரானவர் அவர், என் வழிகாட்டியும் அவர்தான், மொழிகாட்டியும் அவர்தான். அப்படிப்பட்ட மாமனிதரை இழந்து விட்டோம். நீங்கள் எல்லாம் இந்த மன்றத்தில் கூடி அவரது நினைவலைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இன்னும் ஓராண்டுக்கு கூட நாம் இன்னும் பெருமன்றங்களில் ஒரு விழா எடுத்து என் அருமை இயக்குனர் எழில் அவர்கள் இருக்கின்றார், விக்ரமன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் முயற்சி செய்து ஐயா அவர்களுக்கு ஒரு பெரு நினைவேந்தல் விழா நடத்தினால் இந்த திரையுலகம் அவரை இன்னும் கவனத்தில் வைத்து போற்றி மகிழும் புகழும் என்று என் ஆவலை திரைப்பட பாடலாசிரியர்கள் சங்கத்தின் செயலாளர் என்கின்ற முறையில் நான் பதிவு செய்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த விழாவை, நினைவேந்தல் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிற என் அன்பு தம்பி டிஸ்கவரி புத்தக நிறுவனத்தின் தலைவர் வேடியப்பன் அவர்களுக்கும், என் அருமை தம்பி சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கும் நன்றியை கூறி, உங்கள் அனைவருக்கும் என் பணிந்த வணக்கத்தை கூறி, ஐயா ஆர்பிஎஸ்ஸின் புகழ் வாழ்க, அவர் புகழ் ஓங்குக, அவர் விட்டு சென்ற பணிகள் ஓங்குக என்று வீர வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த காலை பொழுதிலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் இளையக்கம்மன் அவர்களை அறிமுகப்படுத்திய மாமனிதர் தான் ஆர்பி சௌத்ரி அவர்கள். நான் அவரிடம் பாடல் எழுதவில்லை, வாய்ப்புகளும் கேட்பதற்கான வாய்ப்புகளும் எனக்கு இல்லை. நான் காலதாமதமாக தான் திரையுலகிற்கே வந்தேன். ஆனால் மாபெரும் இயக்குனரான எஸ் எழில் அவர்களை ஆர்பி சௌத்ரி ஐயா தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான் நான். ஒரு செயலை ஒருவர் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இல்லை. அவர் மூலமாக இன்னொருவர் அதை செய்கிறார் என்று வருகிற போது அதற்கும் காரணமாக ஐயா தான் இருக்கிறார். எனவே என்னுடைய முதல் பாடலை இயக்குனர் எஸ் எழில் அவர்கள் இயக்கிய அமுதை திரைப்படத்தில் தான் அனைத்து பாடல்களும் எழுதி அறிமுகமானேன். அதற்கும் காரணம் ஆர்பி சார் என்பதை என்னுடைய எண்ணத்தில் ஏற்றிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு 18 பாடலாசிரியர்களை அறிமுகம் செய்திருக்கிறார். இயக்குனர் அறிமுகம் செய்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் பாடல் எழுத வைத்த பெருமை ஆர்பி சௌத்ரி ஐயா அவர்களுக்கு தான் உண்டு. திரையுலகம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிலை அமைக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.